வணக்கம். சென்னையில் இன்று தங்கத்தின் விலையானது குறைந்து விற்பனையாகிறது. ஆனால் வெள்ளியின் விலை இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று 1 கிராம் வெள்ளி 171 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 1 கிராம் வெள்ளி 180 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதுவரை வெள்ளியின் விலை இந்த விலையேற்றத்தை கண்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பார் வெள்ளி 1 கிலோ 1,80,000 ரூபாயை தொட்டி இருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 165 குறைந்து 1 கிராம் தங்கம் 11,260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 90,080 ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 91,000 என்ற புதிய உச்சத்தை எட்டியிருந்த நிலையில் இன்று தங்கத்தின் விலை பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. 1,320 ரூபாய் இன்று சவரனுக்கு குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் மீண்டும் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வங்கி தங்கத்தை அதிக அளவில் வாங்குகிறது. அதே போன்று சீனா, கஜகஸ்தான், இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தற்பொழுது அதிக அளவில் தங்கத்தை வாங்கி கொள்முதல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் தங்கம் விலையானது புதிய உச்சங்களை எட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகைக்குள் பார்த்தோம்னால் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் இறுதிக்குள் 1 லட்சம் என்ற அளவில் தங்கம் விலை விற்பனையாகும் என்பதனால் இப்பொழுதே தங்கத்தை வாங்குவது சரியாக இருக்கும் என உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருட துவக்கத்தில் 57,000 ரூபாய்க்கு விற்பனையான தங்கத்தின் விலை தற்போது 90,080 ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 33,000 தங்கத்தின் விலை கடந்த 10 மாதங்களில் மட்டும் விலையேற்றம் கண்டிருக்கிறது. இது 2 மடங்காக அடுத்த வருட துவக்கத்தில் 57,000 என்பது 1,14,000 மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் என்பது தங்கத்திற்கு அதிக மவுசு இருப்பது காரணமாக இருக்கிறது. ராக்கெட் வேகத்தில் தற்பொழுது தங்க விலை உயர்விற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் நிலவக்கூடிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் அதிக அளவில் தங்கம் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் நடுத்தர மக்கள் தங்கம் வாங்கவே முடியாது என்ற சூழல் தான் தற்பொழுது நிலவுவது குறிப்பிடத்தக்கது.